ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ என் கையில் இருக்க ஃபோன் வந்து விவோவோட Y12s மாடல். ஓகே, ஸோ இது வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது இப்போதைக்கு. நம்மளுக்கு இன்னொரு ஷாப்லேருந்து வந்த ஃபோனு. இதில் என்னென்னா அவங்க டிஸ்அசம்பிள் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது இந்த பேட்டரியை மாட்டினாலே போர்டில் கை வைக்கும்ல, அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் செல்லும் ஆன் ஆகலை. இதில் வந்து அப்போ ஷார்ட் கண்டிப்பாக, அந்த ஷார்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக ஹீட் ஆகும், அப்படி தானே? ஸோ அப்போ ப்ரைமரி லைன் ஷார்ட் இருக்கா, செகண்டரி லைன் ஷார்ட் இருக்குதா, இல்லை வேறு டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது லொக்கேஷனில் ஷார்ட் இருக்கிறதுனால இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது விஷயம் கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ட்ரேசிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போதுமே ட்ரேசிங் வந்து விபேட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே போல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விபேட் லைனில் உள்ள ஜிஆர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு. ஸோ இதில் 009 தான் டைவர்ட் வேல்யூ வரும். இதில் வந்து ஒரு 380 வருது. நம்ம அப்படி ரிவர்ஸில் வச்சு பார்ப்போம். இதில் வந்து 1.36 வருது. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து பேட்டரி கனெக்டரை பொறுத்தளவு பக்காவாக இருக்குது. இதில் வந்து ஆஃப் ஷார்ட்டும் இல்லை, ஃபுல் ஷார்ட்டும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே செக் பண்ணுவோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணக்கூடிய இடம் வந்து விபிஹெச் லைனில் நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து விபிஹெச் லைனில் செக் பண்ணி, விபிஹெச் லைன் எங்கெங்கே போதோ எல்லா இடத்துலையும் நம்ம செக் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னா, ஈஸியாக நம்ம பவர் ஐசி பக்கத்தில் உள்ள கேப்பு இன்புட் கெப்பாசிட்டியை பார்த்தாலே அதான் விபிஹெச் லைன். ஓகே, ஸோ இப்போ அதில் நம்ம செக் பண்ணலாம். $348 வருது. அப்புறம் நம்ம அப்படி ப்ரோபை மாற்றி வச்சு செக் பண்ணலாம். ஓகே, லீக்கேஜ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படி ரிவர்ஸில் செக் பண்ணும்போது என்ன அப்படின்னா 216 வருது, 215, 216 அந்த ரேஞ்சில் வருது. ஓகே, இது வந்து இந்த கண்டிஷன் வந்து இது வந்து ஆஃப் ஷார்ட் கண்டிஷன். ஓகே, ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு டைவர்ட் வேல்யூ காட்டுது, ஆனால் அப்படி காட்டக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஆஃப் ஷார்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ அந்த ஆஃப் ஷார்ட் கண்டிஷனை பொறுத்தளவு இது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, இப்போ ஐசிலனா ஐசி, இல்லை ஸ்பேர்னா ஸ்பேரை நம்ம அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இந்த ஃபால்ட் வந்து ரெடி ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஈஸியாக இப்போ போர்டில் வந்து ஆக்சுவலாக இப்போ ஹீட் வர ஆகுது. அப்போ நம்ம ஹீட் ஆகுறதுனால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம அது தெர்மலில் வச்சுட்டு எங்கே ஹீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, தெர்மலில் வச்சு ட்ரேசிங் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம தெர்மல் கேமராக்கு போகலாம். இப்போ நான் போர்டை போட்டுட்டேன். ஜஸ்ட் பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் எங்கள் போர்டை நான் ஆன் பண்ணலை, பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக கூட கனெக்ட் பண்ணல. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இல்லை போய் சீக்கிரம் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் பேட்டரியை லைட்டாக கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். எந்த ஏரியான்னு பாருங்கள். நீங்கள் இது கரெக்டாக காட்டுறது வந்து அப்படி நான் விஷன் மோடுக்கு மாறுறேன். என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு ஹீட் ஆகுது. அப்படி விஷனில் வச்சுட்டு நான் அப்படியே பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன். என்ன பாருங்கள், 127, 150 வரைக்கும் உங்களுக்கு ஹீட் ஆகுது. 200 மேலே ஹீட் போகுது. ஓகே, ஸோ இந்த ஏரியா எந்த ஏரியா அப்படின்னு பாருங்கள், நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியா வந்து இது வந்து லைட்டிங்கோட பூஸ்ட் காயில், இது டயோடு, இது கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணும் போதே இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஹீட்டு ஆகுது. ஓகே, ஸோ அப்படி நம்ம மைக்ரோஸ்கோப் கேமராவுக்கு மாறலாம். மாறி நம்ம இப்போ மறுபடியும் அந்த ஏரியாவில் டயோடு வேல்யூ செக் பண்ணணும். ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஹீட் ஆன ஏரியா வந்து இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு ஹீட் ஆச்சு. ஓகே, இது வந்து பாருங்கள் ஒரு நம்மளுக்கு நார்மலாக வரக்கூடிய 6 லெக்கு லைட்டிங் ஏசி AL656 6 லெக் லைட்டிங் ஏசி. இது வந்து பூஸ்டிங் காயிலு டயோடு, இது நம்மளுக்கு ஆனோட லைனுக்குள்ள கெப்பாசிட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஏரியாவில் 1 by 1 செக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு VPH லைன், அதாவது VPH லைன்னா இதுக்கு இன்புட் லைனு. ஸோ அதோட கெப்பாசிட்டரு. ஸோ அது ஆல்ரெடி ஆஃப் ஷாட்டில் இருக்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த கெப்பாசிட்டர் தான் இது. அந்த VPH லைன் வந்து இந்த காயில் வழியாக அப்படியே இன்புட் ஆகி உங்களுக்கு இந்த ஐசியோட பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் அவுட்புட் லைன் வந்து இந்த கெப்பாசிட்டர் மூலமாக, இது இந்த டயோடு மூலமாக இந்த கேத்தோட் லைன் வந்து டயோடோட கேத்தோட் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து அவுட்புட் லைன். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக வருது. இவ்வளோ வரக்கூடாது. வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. 22 சம்திங் தான் வருது. 21 22 வருது. ஸோ இது வந்து வேல்யூ ரொம்ப கம்மியாக வருது. ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, இது வந்து VPH கெப்பாசிட்டியில் உள்ள டயோடு வேல்யூ ப்ளஸ்ஸு இந்த அதாவது PN ஜங்ஷன் டயோடு ரெண்டு இதோட வேல்யூ ஆட் பண்ணி இங்கே ஜாஸ்தியாக தான் வரணும். அதாவது VPH லைனோட அதிகமாக வரணும் இந்த கெப்பாசிட்டரில். ஆக்சுவலாக இங்கே ஒரு 350 வந்துச்சுன்னா இங்கே ஒரு 550 600 வரணும். ஆனால் பாருங்கள், இதில் வந்து ஜஸ்ட் எவ்வளோ வருதுன்னா வெறும் 21 22 அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ அப்போ இந்த அவுட்புட் லைனில் உங்களுக்கு ஷார்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஆனோட் லைனில் உங்களுக்கு ஷார்ட் இருக்குது. ஷார்ட் இருக்கிறதுனால இந்த ஷார்ட்டு இந்த அப்படியே த்ரூ இந்த டயோடு வழியாக வந்து இந்த காயில் வழியாக வந்து உங்களுக்கு இங்கே ஆஃப் ஷார்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் ஸ்மோக் போட்டுட்டு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்மோக் போட்டுட்டேன். நான் ஜஸ்ட்டு பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டர் லைன் ஃபுல்லாமே ஷார்ட் ஆகுது. ஓகே, டயோடு எடுத்து செப்பரேட் பண்ணியாச்சு. டயோடு எடுத்தோடனே அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆனோட் லைனும் அந்த VPH லைனும் என்ன ஆகும் அப்படின்னா, சர்க்யூட் வந்து செப்பரேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செப்பரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சர்க்யூட்டை செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு டயோடு வேல்யூ காட்டுறேன்.
ஈபேஜ் லைனில் ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரெண்டுலையுமே உங்களுக்கு அப்போ லீக்கேஜ் வந்துச்சு, அப்படி தானே ஷார்ட் வந்துச்சு. அந்த ஷார்ட்டில் ரெண்டுலேயுமே வேல்யூ காட்டுச்சு. இப்போ பாருங்கள், அந்த அப்போ இருந்த ஆஃப் ஷாட் வந்து இப்போ வந்து இல்லை. ஏன் அப்படின்னா இந்த லீக்கேஜ்னால உங்களுக்கு வந்து இங்கே உள்ள ஷார்ட் வந்து உங்களுக்கு விபேஜ் லைன் வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் அப்பில் உங்களுக்கு காட்டுச்சு. ஓகே, ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு வந்தேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆனோட் லைனில் டிஸ்பிளேயோட ஆனோட் லைனில் ஷார்ட் இருந்தால் கூட அது வந்து எங்கே வரைக்கும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது வரைக்கும், அதாவது விபேஜ் லைன் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த டயோடோட இந்த ஏரியாவில் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். 16 இருக்குது. ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டர், இந்த 2 கெப்பாசிட்டியில் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் எடுத்து பார்க்கலாம். கெப்பாசிட்டர் எடுத்தாச்சு. அகைன் ஷார்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் எடுத்துரும். இப்போ பாருங்கள், ஷார்ட்டு போயிடுச்சு. ஓகே, ஷார்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அந்த டயோட ரீப்ளேஸ் பண்ணிடலாம்.